ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு மொபைல் வேர்ல்டுலேயே வந்து டாப்பஸ்ட்டு ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெட்மி இருக்குது. ஸோ அந்த ரெட்மி கம்பெனியில் நமக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரெட்மி கம்பெனியில் என்ன இன்டர்ன் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலுக்கு தான். ஸோ இந்த ரோல் பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ அந்த ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்க ரோலுக்கு தான் வந்து நமக்கு வந்து இன்டர்ன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்னுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன, அவங்க என்னென்ன ஸ்கில் செட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தெளிவாக இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனல் எல்லாரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்குமே வந்து கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லான கான்டென்ட் தான் வந்து இதுக்கு மேலே நம்ம வீடியோவில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் சொன்ன மாதிரி என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் டெஸ்டிங் ரோலுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சிஸ்டம் டெஸ்டிங் இன்டர்னோட ஜாப் ஐடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 29093 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த கம்பெனியில் இருக்க ஜாப் ஐடி. ஸோ இது என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மொபைல் வேர்ல்டில் டாப்பஸ்ட் இருக்க கம்பெனி தான் வந்து ரெட்மி, அதாவது எம்ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எம்ஐ கம்பெனியில் தான் வந்து நமக்கு இன்டர்ன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்ப்போம். ஆக்சுவலி இது என்ன பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டெஸ்டிங் இன்டர்ன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லொகேஷன் நீங்கள் வந்து எங்கே வந்து இன்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து இன்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது யார் உங்களை ஹையர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லீட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது இன்ஜினியரிங்லேயே டாப்பஸ்ட் இன்ஜினியர், அதாவது சீனியர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காங்க. அவங்க தான் வந்து லீட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த லீட் இன்ஜினியர் தான் நம்மளை வந்து ஹையர் பண்ணுற மாதிரி, அவங்க கிட்ட தான் எதுனாலும் நம்ம ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டெஸ்டிங் ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டம் டெஸ்டிங் இன்டர்னுக்கான ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூ வில் பி ப்ரீடாமினன்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் சிஸ்டம் டெஸ்டிங் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்ட் டிவிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது அவங்க இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க எம்ஐ பிராண்டில் பார்த்தீங்கன்னா டிவி அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதாவது ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற நீங்கள் சிஸ்டம் டெஸ்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும் வந்து நீங்கள் டெஸ்டராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சிஸ்டம் டெஸ்டிங் ஜாப் டியூட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீட்டிங் வித் தி ப்ராடக்ட் டிசைன் டீம் டு டிஸ்கஸ் சிஸ்டம் டெஸ்டிங் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ப்ராடக்ட் டிசைன் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த டீமோட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து என்ன டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, ஸோ அந்த டிசைன்ஸை வந்து நீங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த டிசைன்ஸோட பேராமீட்டர்ஸ் வந்து நீங்கள் எந்த லெவலில் செட் பண்ணுறீங்க, ஸோ அந்த டெஸ்டிங்கை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஹை கியூவாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிங் டெஸ்ட் பிளான்ஸ் ஃபார் தி டெஸ்ட் கேஸ், செட்டிங் அப் டெஸ்ட் என்விரான்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க பண்ணுற டிசைன்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த டிசைன்ஸ்க்கு வந்து நீங்கள் செட்டிங்ஸ் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த பாயிண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் அப்ஜெக்டிவ் கோட் அனலைசிஸ் டு ஃபைண்ட் தி ஃபிக்ஸ் பக்ஸ் இன் மொபைல் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிசைன் பண்ணுற மொபைல்ஸில் சம் பக்ஸ் இருக்கும், அதாவது யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லுவாங்க அந்த பக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பக்ஸை வந்து நீங்கள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டர் தான் வந்து அந்த சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஏதாவது பக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதை செக் பண்ணதுக்கப்புறம் அந்த பக்கை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த பாயிண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் மாடர்ன் மொபைல்ஸ் டெவலப்மெண்ட் இன்க்ளூடிங் ஆண்ட்ராய்டு, iOS அண்ட் விண்டோஸ் ஃபோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து சம் நாலேஜஸ் இருக்கணும். ஸோ அந்த நாலேஜஸில் என்ன ஸ்கில்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் டெவலப்மெண்ட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் மொபைல் டெவலப்மெண்ட்லேயே என்னென்ன OS அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு அண்ட் iOS அண்ட் விண்டோஸ் ஃபோனில் வந்து உங்களுக்கு சம் நாலேஜஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் ஃபீட்பேக் ஆன் ப்ராடக்ட் யூசபிலிட்டி அண்ட் சர்வீசபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட ஃபீட்பேக் வந்து யூசபிலிட்டி அண்ட் சர்வீசபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபீட்பேக்கை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலிடேட்டிங் அண்ட் எவாலுவேட்டிங் தி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் SOC அண்ட் CPU அண்ட் UFS அண்ட் மெமரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து டிசைன் பண்ணுற டீம் வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணி ப்ராடக்ட்டை கையில் கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி ஸோ அந்த ப்ராடக்ட்டோட வேலிடிட்டி எப்படி இருக்குது, அந்த ப்ராடக்ட்டோட எவாலுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதா வந்து உங்களோட வேலை. அதாவது அதுதான் மெயின் வந்து ஒரு டெஸ்டரோட ஜாபே இருக்கும். அதாவது அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ்க்கு என்ன மாதிரி ஸ்கில் செட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சம் கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. ஸோ அது என்ன கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக்சுவலி மஸ்ட் ஹேவ் நாலேஜ் ஆஃப் ஆண்ட்ராய்டு ஆடியோ ஃப்ரேம்வொர்க், மொபைல் ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து சம் ஆண்ட்ராய்டை பற்றி, அதாவது ஆண்ட்ராய்டு ஓஎஸை பற்றி நல்லா கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன் மொபைல் சிப்செட் சச் அஸ் குவால்காம் அண்ட் MTK வில் பி ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மொபைல்ஸில் அந்த சிப் இருக்கும் மெமரி மதர் போர்டில். ஸோ அந்த சிப்செட்டில் வந்து உங்களுக்கு சம் நாலேஜஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நாலேஜஸில் இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சிப்செட்டில் வந்து என்னென்ன
என்னென்ன மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குவால்காம் இருக்குது, எம்டிகே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் ஆஃப் பக் லைஃப் சைக்கிள் அண்ட் டிஃபெக்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் லைக் ஜிரா அண்ட் டெஸ்ட் ரயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர், அதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு சம் டூல்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு பேர் வந்து டெஸ்ட் ரயில் அண்ட் ஜிரா அப்படின்னு சொல்லிட்டு சம் சாஃப்ட்வேர்ஸில் இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ட்ராக்கிங் சிஸ்டம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக் லைஃப் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து லைஃப் சைக்கிள் டெஸ்ட் பண்ண தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் ஏஆர்எம் அண்ட் சிபியூ ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சென்ட்ரல் ப்ராசஸ் யூனிட்டில் சிபியூ, ஒரு சிஸ்டமுக்கு வந்து சிபியூ இருக்கும், அந்த சிபியோட ஆர்கிடெக்சர் பற்றி பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதில் கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் ஆஃப் ஆண்ட்ராய்ட், பைத்தான், ஏடிபி கமெண்ட்ஸ் அண்ட் உபுண்டு நாலேஜ் வில் ஆல்சோ பி ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஓஎஸ். ஸோ அந்த ஓஎஸ்ல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பைத்தான் கொடுத்துருக்காங்க. பைத்தானா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஒரு பேசிக்கான பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சதாலே போதும். அதுக்கப்புறம் ஏடிபி கமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் உபுண்டு நாலேஜ். ஸோ இதெல்லாம் என்னென்ன உபுண்டு அப்படிலாம் சொல்லிட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஓஎஸ். ஸோ அந்த ஓஎஸ்ல வந்து இப்போ விண்டோஸ் 11, விண்டோஸ் 7 அந்த மாதிரி இருக்குது. ஸோ விண்டோஸ்னாலே ஒரு ஓஎஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஆப்பிளுக்கு வந்து ஐஓஎஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து உபுண்டு அப்படிங்கிற ஒரு ஓஎஸ் இருக்குது. லைக் காலி லினக்ஸ் அந்த மாதிரி தான் ஒரு ஓஎஸ். ஸோ அந்த ஓஎஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதா ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் என்னென்ன நம்ம கேண்டிடேட்ஸ் கிட்ட குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிடெக் ப்ரிஃபர்ட், அதாவது பிடெக் கேண்டிடேட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் தான் அவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து அவங்க ஃப்ரெஷராக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்ளை பண்ணலாம், ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் செகண்ட் இயர், தேர்ட் இயர் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதாவது உங்களோட ப்ரொஃபைலை பார்த்துட்டு தான் அவங்க வந்து மூவ் பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுறது நம்மளோட கடமை. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃப்ரேம் ஒர்க், பேசிக் நாலேஜ் அபவுட் சிப்செட் ஒர்க்கிங் கான்செப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்த மாதிரி தான் அவங்க ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் டைமாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா காலேஜை விட்டுட்டு போய் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் காலேஜில் ஓடி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ட்ராவல் எங்கேயாவது பண்ணுற மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நோ அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால் இங்கே நோ அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜாப் ஐடி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 29093 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபோட டைப் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபுல் டைமாக உங்களுக்கு கொடுக்கல. அதாவது இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறீங்க, பர்மனெண்ட்டாக உங்களுக்கு ஃபுல் டைமாக வந்து அவங்க அப்பாயின் பண்ணல. ஸோ இது வந்து இன்டர்ன்ஷிப்பாக தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லொகேஷன் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்லேருந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் யூனிட், எந்த பிஸ்னஸ் யூனிட் எந்த டொமைனில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஆர்கனைசேஷன், அதாவது இந்த கம்பெனியோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Xiaomi இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ Xiaomiனாலே தெரியும் எல்லாத்துக்கும், ரெட்மி கம்பெனி தான். ஸோ எம்ஐ கம்பெனி தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜாப் போஸ்ட் பண்ணது எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ யார் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம், கேண்டிடேட்டோட டிசைடு ப்ரொஃபைல் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி நான் வந்து இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாக்ஸ் பட்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பட்டன். ஸோ அந்த அப்ளை நவ் பட்டனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்ஸ் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பேசிக் டீட்டெயில்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு ஆப்ஷனுமே வந்து ரெக்கார்ட் ஃபார்ம் கொடுக்கல. அதனால உங்களுக்கு விருப்பமாக தான் இதை என்டர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து விட்டுறலாம். ஸோ ஆக்சுவலி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் வந்து உங்களோட வேலிடான ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. மிடில் நேம் யாருக்கும் இருக்காது. ஸோ நேம் பெருசாக இருந்தால் மிடில் நேம் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா லாஸ்ட் நேம் வித் இன்ஷியல் அப்பா நேமோட நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. உங்களோட வேலிடான இமெயில் ஐடி நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் ஒவ்வொரு வீடியோலும் சொல்கிற வேலிடான இமெயில் ஐடி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் ப்ரொஃபைல் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆச்சுன்னா மெயிலில் மட்டும்தான் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து வேலிடான இமெயில் ஐடின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரெஷருங்கிறதுனால 0 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ 0 மந்த் 0 இயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஜெண்டர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் வந்து மேல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன ஜெண்டரோ அந்த ஜெண்டரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் சிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சேலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ அதாவது நான் இருக்க டிஸ்ட்ரிக்டை வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதில் +91 அப்படின்னு கண்ட்ரி கோடில் என்டர் பண்ணாமல் உங்களோட 10 நம்பர் டிஜிட்ஸை மட்டும் நீங்கள் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, நான் வந்து என்னோட ரெஸ்யூம்ஸ் இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ரெஸ்யூம் ஒன்லி டாக்
டாக்குமெண்ட் வித் டாக் ஃபைல் ஆர் பிடிஎஃப் ஃபைல் இஸ் அக்செப்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு எம்எஸ் வேர்ட் ஃபைலாவோ இருக்கலாம், இல்லை பிடிஎஃப் ஃபைலாக மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்களோட வேலிடான டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து இதில் கிளிக் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நோட்டீஸ் பீரியட் இன் டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி எல்லா பீப்புள்ஸ்க்கும் தெரியும் நோட்டீஸ் பீரியட்னா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கம்பெனியை விட்டு ரிலீவ் ஆகுறீங்க. ஸோ அந்த ரிலீவ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு நோட்டீஸ் பீரியட் மாதிரி கொடுக்கணும், ஒரு 1 month ஆர் 2 month. இப்போ நான் நோட்டீஸ் லெட்டர் கொடுத்துட்டேன்னா, ஸோ நான் வந்து 1 month இந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்து வெளியே போவேன் அப்படிங்கிறதான் நோட்டீஸ் பீரியட். ஸோ இப்போ ஃப்ரெஷருக்கு வந்து எந்த ஒரு நோட்டீஸ் பீரியடே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 5 to 10 days மினிமமாக போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்பாவோட நேம் கேட்டிருக்காங்க, அப்பாவோட நேம் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்டு ஜாப் லொகேஷன், உங்களுக்கு வந்து ஜாப் லொகேஷன், அதாவது இந்த இன்டர்ன்ஷிப் எங்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த உங்களுக்கு எந்த லொகேஷனில் தேவையோ அதை கொடுத்துக்கோங்க. பேசிக்காக இவங்க வந்து பெங்களூரில் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்களும் வந்து தப்பு பண்ணாமல் பெங்களூர்லேயே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஹையஸ்ட், ஸோ யூஜி முடிச்சிருந்தீங்கன்னா யூஜி கொடுத்துக்கோங்க, இல்லை பிஜி படிச்சிருந்தீங்கன்னா பிஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அந்த டிகிரி இது வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாஸ்ட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த இயரில் பாஸ்ட் அவுட் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த இயரில் பாஸ்ட் அவுட் ஆனீங்களோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர் வந்து எந்த ஒரு கம்பெனியும் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி. அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை இக்னோர் பண்ணிடுங்க. இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களோட கரண்ட் கம்பெனி கொடுத்துக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அடிஷனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அடிஷனல் டீட்டெயில்ஸில் ஸோ வாட் இஸ் யுவர் கரண்ட் சிடிசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற கம்பெனியில் எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஃப்ரெஷர் வந்து கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிக்க மாட்டீங்க. அதனால் வந்து இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிக்கோங்க, இந்த பட்டனை. ஸோ அதுக்கப்புறம் வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டட் சிடிசி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, ஜெயோமியில் இந்த இன்டர்னில் நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க சேலரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சிடிசி வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ வந்து அதிகமாக கொடுத்துறாதீங்க. ஸோ அப்போவே வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவசி நோட்டீஸ் அக்செப்ட் பண்ணி மை ஃபார்ம்லாம் வந்து ஒரிஜினலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. பிகாஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. அந்த பாக்ஸை நீங்கள் வந்து செக் பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக மெயில் வரும். ஸோ இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் தான். ஸோ வந்து ஃப்ரெஷருக்கு இன்டர்ன்ஷிப் எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த சீரீஸில் பார்த்தோம். ஸோ ஆக்சுவலி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரொடக்டிவிட்டி இன்டர்ன்ஷிப் தான் வந்து ரெகுலராக வரப்போகுது. ஸோ இன்டர்ன்ஷிப் அதுக்கப்புறம் ஃப்ரெஷர்ஸ் ஜாப் தான் வந்து ரெகுலராக நம்ம கான்டென்ட்டில் வந்து போட போகிறோம். ஸோ மேக் பண்ணுற வீடியோஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன கான்டென்ட் தேவையோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதர்வைஸ் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு என்ன கான்டென்ட் தேவையோ அதை வந்து நான் ரிசர்ச் பண்ணி மேக் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாருங்கள். ஸோ இந்த ஜாப் எப்படி என்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ என்ன ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். ஆக்சுவலி இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.